இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிரதமர் அன்வாரிடம் மாணவர் புகார் செய்த 2 நாட்களில் பள்ளி கழிவறை சரி செய்யப்பட்டது. பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் மாணவர் ஒருவர் தெரிவித்த புகாரை தொடர்ந்து பேராக்கின் கம்யூட்டிங்கில் உள்ள எஸ்கே லாங் ஜாஃபரில் உள்ள உடைந்த கழிப்பறைகளை சரி செய்ய 2 நாட்கள் மட்டுமே ஆனது. கமுந்திங்கில் உள்ள ரமலான் சந்தைக்கு அன்வார் சென்றபோது அவரை வெள்ளிக்கிழமை சந்தித்த மாணவர் ஒருவர் 2 கழிப்பறைகள் உடைந்துள்ளன, இன்னும் 2 பயன்படுத்தக்கூடியவை என்று தெரிவித்தார். உடைந்த கழிவறைகள் ஞாயிற்றுக்கிழமை சரி செய்யப்பட்டுள்ளன என்று அன்வாரின் அரசியல் செயலாளர் முகமது கமில் அப்துல் முனீம் தனது சமூக ஊடக தளத்தில் தெரிவித்திருக்கின்றார். கமுந்திங் ரமலான் சந்தைக்கு வருகை தந்த போது எஸ்கே லாங் ஜாஃபரில் உள்ள கழிப்பறை பிரச்சினைகள் குறித்து டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட நேரடி புகாருக்கு தீர்வு காணப்பட்ட விவரம் குறித்த தகவல் தனக்கு கிடைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். தனது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட 25 வினாடிகள் கொண்ட காணொலியில் பள்ளியில் உடைந்த கழிப்பறைகள் முழுமையாக சரி செய்யப்பட்டு பயன்படுத்த தயாராக உள்ளன என்பதை உறுதிப்படுத்தும் புகைப்படங்களையும் கமில் இணைத்துள்ளார். ஜாலான் மஸ்ஜித் இந்தியா ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்துக்கான மாற்று நிலம் உறுதியாகும் வரை அது உடைபடாது. கோலாலம்பூர் மேயர் உத்தரவாதம். ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்துக்கான மாற்று நிலம் உறுதி செய்யப்படும் வரை உடைக்கப்படாது என கோலாலம்பூர் மாநகர் மேயர் உத்தரவாதம் அளித்துள்ளார். அம்மாநிலம் தனியாருக்கு சொந்தமானதாகும், அரசாங்கத்துடையது அல்ல என டாக்டர் ஸ்ரீ மைமுனா முகமது ஷாரி கூறினார். அந்நிறுவனம் அங்கு பள்ளிவாசலை கட்டுவதற்கும் திட்டமிட்டிருக்கிறது. இந்நிலையில் ஆலயத்தை இடமாற்ற பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது என்றாலும் மாற்று நிலம் உறுதி செய்யப்படும் வரை ஆலயத்தின் மீது யாரும் கை வைக்காமல் இருப்பதை DBKL உறுதி செய்யும் என அவர் தெரிவித்தார். அச்சமயம் அவருடன் இருந்த ஆலய தலைவர் பார்த்திபன் ஆலயமும் பள்ளிவாசலும் அருகருகே இருப்பதில் தங்களுக்கு ஆட்சேபம் இல்லை என கூறினார். அப்படியே இடம் மாற வேண்டிய சூழல் வந்தாலும் அதற்கு அதிகமான கால அவகாசம் தேவைப்படும் என்றார் அவர். தங்களுக்கு உடனடியாக இடம் மாற வேண்டும் எனும் நிர்பந்தம் வரக்கூடாது என அவர் கேட்டுக்கொண்டார். ஆலய நடவடிக்கைகள் வழக்கம் போல் தொடரும், பக்தர்களும் எவ்வித கவலையும் இன்றி வழிபாடுகளை தொடரலாம் என டாக்டர் ஸ்ரீ மைமுனா தெரிவித்தார். கோவில் இடமாற்றம் சுமூகமாகவும் நியாயமாகவும் வெளிப்படையாகவும் இருப்பது கட்டாயம் உறுதி செய்யப்படும். ஜாலான் அப்துல் ரஹ்மான் ஆண்டகில் பள்ளியில் 7 வயது சிறுவனை வகுப்பு தோழனின் தந்தை தாக்கி பகடிப்பதை TBQ அமல் காப்பகத்தை சேர்ந்த 7 வயது சிறுவன் நேற்று ஜாலான் அப்துல் ரசாக் ஆண்டகில் உள்ள ஒரு பள்ளிக்கு வெளியே அவனது வகுப்பு தோழனின் தந்தையால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த சந்தேக நபர் அமீர் என்று அழைக்கப்படும் சிறுவனை பள்ளியின் உள்ளே இருந்து காதை பிடித்து வெளியே உள்ள வளாகத்திற்கு இழுத்து சென்று பின்னர் 2 முறை அறைந்ததோடு அவனது தலையை சுவரில் மோதியதாக அந்த காப்பகத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். மதியம் மணி 12:50க்கு நடந்ததாக கூறப்படும் இந்த தாக்குதலில் அமீரின் தலையில் காயங்கள் ஏற்பட்டதோடு அவனுக்கு பொது மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்பட்டது. உள் இரத்தப்போக்கு ஏதேனும் உள்ளதா என்பதை தீர்மானிக்க மருத்துவ அறிக்கைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என அந்த பேச்சாளர் கூறினார். ஒரு மாணவர் எவ்வளவு குறும்புக்காரனாக இருந்தாலும் பள்ளியே கட்டொழுங்கு விவகாரத்தை கையாள வேண்டுமே தவிர இதர பெற்றோர் வன்முறையில் ஈடுபடக்கூடாது. பாதிக்கப்பட்டவர் 2 உடன்பிறப்புகளுடன் பெற்றோர் அல்லாத அனாதையாவார். நெகிரி செம்பிலானில் பெரிய அளவில் செயல்பட்ட போதைப்பொருள் ஆய்வுக்கூடம் முறியடிப்பு. 40 மில்லியன் ரிங்கிட் போதைப்பொருள் பறிமுதல். சிரம்பான் ஜாலான் துன் டாக்டர் இஸ்மாயிலில் உள்ள சிறிய தொழில்மய பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த பெரிய அளவிலான போதைப்பொருள் ஆய்வு கூடத்தை நெகிரி செம்பிலான் போலீசார் முறியடித்தனர். இதனைத் தொடர்ந்து சுமார் 40 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பல்வேறு போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக நெகிரி செம்பிலான் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் அகமது ஷாபிர் முகமது யூசுப் தெரிவித்தார். நெகிரி செம்பிலானில் 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 63 இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதன் மூலம் சிறு தொழில்துறை பகுதியில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய சோதனை இதுவாகும் என அவர் வர்ணித்தார். மேலும் போதைப் பொருட்களை வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டு வந்த தங்கும் வசதியை கொண்ட 3 வீடுகள் வாடகைக்கு எடுக்கப்பட்டிருந்தும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த வியாழன் மாலை 6:15 அளவில் போதைப் பொருள் குற்றவியல் புலனாய்வு துறையின் போலீஸ் குழு சிரம்பானில் ஒரு தொழிற்சாலை மற்றும் 3 வீடுகளில் 4 சோதனைகளை நடத்தியதாக ஷாபிர் கூறினார்.
மரம் மேலே விழுந்து காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டிக்கு 2,16,949 ரிங்கிட் இழப்பீடு வழங்க MBSக்கு நீதிமன்றம் உத்தரவு. 7 ஆண்டுகளுக்கு முன்பு சிரமான் கூட்டரசு சாலையில் மரம் வேரோடு சாய்ந்து மேலே விழுந்ததில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டிக்கு 2,16,949 ரிங்கிட் இழப்பீட்டை வழங்குமாறு சிரமான் மாநகர் மன்றமான MBS உத்தரவிடப்பட்டுள்ளது. சிரமான் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து புத்ரஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றம் அந்த உத்தரவை பிறப்பித்தது. இக்மால் இசுதீனுக்கான இழப்பீடு மற்றும் காயத்திற்கான சிகிச்சை செலவுகளை அத்தொகை உட்படுத்தியுள்ளது. சாலையோர மரங்களை பராமரிப்பதில் அலட்சியம் காட்டியதால் நடந்த சம்பவத்துக்கு MBS பொறுப்பேற்றே ஆக வேண்டும் என 3 அடங்கிய நீதிபதி குழு ஒருமனதாக தீர்ப்பளித்தது. 2018 ஆண்டு மே 1 பிளஸ் நெடுஞ்சாலையில் ராசா டோல் சாவடிக்கு அருகே சாலை சமிக்ஞை விளக்கு பகுதியில் நின்றிருந்த போது இக்மால் மீது மரம் சாய்ந்து அவர் காயமடைந்தார். நோன்பு பெருநாளை முன்னிட்டு கூடுதலாக 4 ETS ரயில் சேவைகள். KTMB நோன்பு பெருநாளை முன்னிட்டு ஐடில் ஃபிட்ரி கொண்டாட்டத்துடன் இணைந்து மின்சார ரயில் சேவைகளுக்கான ETS அதிக தேவைக்கான KL சென்ட்ரல் பட்டர்வர்த் மற்றும் KL சென்ட்ரல் படாங் விசார் வழித்தடங்களுக்கு 4 கூடுதல் சேவைகளை வழங்கவிருக்கிறது. ஐடில் ஃபிட்ரிக்கு 2 நாட்களுக்கு முன்னும் பின்னும் முறையே மார்ச் 28 மற்றும் மார்ச் 30, ஏப்ரல் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் கூடுதல் சேவை உள்ளடக்கி இருப்பதாக KTMB வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த சேவை ஒரு நாளைக்கு மொத்தம் 1254 இருக்கைகளை வழங்குவதோடு இதில் வணிக வகுப்பு இருக்கைகளின் தேர்வும் அடங்கும். பயனர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மொத்தம் 5016 இருக்கைகள் இந்த நோன்பு பெருநாள் காலத்திற்கு வழங்கப்பட்டுள்ளன. இந்த கூடுதல் ரயில் டிக்கெட்டுகள் இன்று மார்ச் 20 காலை 10 மணிக்கு விற்பனைக்கு வந்ததாக KTMB வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. போலி கணக்கை காட்டி 8.4 மில்லியன் ரிங்கிட் கையாடல், கணவன் மனைவி உட்பட 3 கைது. போலி கணக்கை காட்டி நிறுவன நிதியில் இருந்து சுமார் 8.4 மில்லியன் ரிங்கிட் பணத்தை மீட்ட சந்தேகத்தின் பேரில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC ஒரு தம்பதியையும் ஒரு நிறுவன இயக்குநரையும் தடுப்பு காவலில் வைத்துள்ளது. 2 ஆண் சந்தேக நபர்கள் சனிக்கிழமை வரை தடுத்து வைக்கப்பட்ட வேளை குடும்பமாது MACC ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். 30 முதல் 60 வயதிலான அம்மூவரும் செவ்வாய்க்கிழமை ஜொகூர் MACC அலுவலகத்தில் வாக்குமூலம் அளிக்க சென்ற போது கைதாகினர். 2018 ஏப்ரலுக்கும் அக்டோபருக்கும் இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் அக்குற்றத்தை புரிந்திருப்பதாக நம்பப்படுகிறது. 2009 MACC சட்டத்தின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுவதாக அவ்வாணையத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறினார். கேமரன் மலையில் மளிகை கடையின் குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த கருஞ்சிறுத்தையின் தலை பறிமுதல். பஹாங் கேமரன் மலை மளிகை கடையில் உள்ள குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த கருஞ்சிறுத்தையின் தலையை பெரிகளித்தான் எனப்படும் வனவிலங்கு மற்றும் பூங்காத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அந்த மளிகை கடையில் ஒருங்கிணைந்த திடீர் சோதனை நடத்திய போது அந்த விலங்கின் வெட்டப்பட்ட தலை கண்டுபிடிக்கப்பட்டதாக தீபகற்ப மலேசியாவின் பெர்ஹிலித்தான் தலைமை இயக்குநர் டத்தோ அப்துல் காதிர் அபுஹாசிம் தெரிவித்தார். பெர்ஹிலித்தான் அதிகாரிகளுடன் பொது நடவடிக்கை குழுவின் 4 உறுப்பினர்கள் பஹாங் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் கேமரன் மலை கோலத்தெர்லுவில் உள்ள ஒரு கடை வீட்டில் அந்த சோதனையை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து 38, 65 மற்றும் 68 வயதுடைய 3 உள்நாட்டு ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் அனைவரும் கேமரன் மலை மாவட்ட போலீஸ் தலைமையகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். அந்த கருஞ்சிறுத்தையின் தலை 1,15,000 ரிங்கிட் மதிப்பை கொண்டதாகும் என அப்துல் காதிர் அபுஹாசிம் கூறினார். ஓரின சேர்க்கையாளர்களின் டேட்டிங் செயலியால் வந்த வினை, சிகை அலங்கார நிபுணரிடம் 67,000 ரிங்கிட் கொள்ளை. ஓரின சேர்க்கையாளர்கள் பயன்படுத்தும் டேட்டிங் செயலியான கிரிண்டர் மூலம் ஆண் சிகை அலங்கார நிபுணரை ஒரு வீட்டிற்கு அழைத்து அவரிடம் 67,000 ரிங்கிட்டை கொள்ளையடித்து 5 பேரை போலீசார் கைது செய்தனர். செர்டாங் போலீஸ் தலைவர் AA அன்பழகன் அதனை உறுதிப்படுத்தினார். பாதிக்கப்பட்டவரான 41 வயது நபர் கடந்த புதன்கிழமை அச்செயலி மூலம் சந்தேக நபர்களில் ஒருவருடன் பழகி ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீகேமகானில் உள்ள சந்தேக நபரின் வாடகை வீட்டில் அவரை சந்திக்க ஒப்புக்கொண்டார். பேசியபடி இரவு 7:30 மணிகளவில் புகார்தாரர் சந்தேக நபரின் வீட்டிற்கு சென்றார். அங்கு கழிப்பறையை பயன்படுத்திவிட்டு வெளியேறிய போது வீட்டில் மேலும் 2 ஆண்கள் இருப்பதை புகார்தாரர் கண்டார். கண்ணிமைக்கும் நேரத்தில் 3 பேரும் புகார்தாரர்களின் கைகளையும் கால்களையும் கட்டி அவர்கள் சொன்னதை செய்யும்படி கட்டளையிட்டனர்.
சந்தேக நபர்களில் ஒருவன் அவரை மரக்கட்டையால் அடிக்க, மற்றொருவன் அவரது கைபேசியை எடுத்து சந்தேக நபரின் நண்பருக்கு சொந்தமான வங்கி கணக்கில் 67,000 ரிங்கிட்டை மாற்றினான். போலீசில் புகார் அளிக்க கூடாது என எச்சரித்து பின்னர் அவரை அக்கும்பல் விடுவித்தது. கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் செடாங் குற்றப்புலனாய்வு துறையை சேர்ந்த ஒரு போலீஸ் குழு பின்னர் வங்கி கணக்குகளின் உரிமையாளர் உட்பட 5 பேரை கைது செய்ததாக அன்பழகன் கூறினார். டெஸ்லா தனது மனித உருவ ரோபோவை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்ப விரும்புகிறது. 2026ஆம் ஆண்டில் செவ்வாய் கிரகத்திற்கு ஒரு ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை அனுப்பும் திட்டத்தை எலன் மஸ்க் அறிவித்துள்ளார். அதில் டெஸ்லாவின் ஆப்டிமஸ் மனித உருவ ரோபோவை ஏற்றி செல்ல முடியும். மனிதர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே அந்த ரோபோ செவ்வாய் கிரகத்தில் கால் பதிக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கம். ஸ்பேஸ் எக்ஸ் தலைவர் ஒரு வாக்குறுதியை மீறுபவர் அல்ல. அந்த கோடீஸ்வரரின் கூற்றுப்படி எல்லாம் சரியாக நடந்தால் மனித தரையிறக்கங்கள் 2029ஆம் ஆண்டிலேயே தொடங்கலாம். இருப்பினும் 2031இல் அதிக வாய்ப்புள்ளது என்று எக்ஸில் வெளியிட்டுள்ள அவரது செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் 2026ஆம் ஆண்டில் டெஸ்லாவின் மனித உருவ ரோபோவான ஆப்டிமஸை சுமந்து செவ்வாய் கிரகத்திற்கு ஒரு ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை அனுப்ப அவர் திட்டமிட்டுள்ளார். இந்த பணி எதிர்கால மனித பயணங்களுக்கு முழு அளவிலான சோதனையாக செயல்படும். இது செவ்வாய் கிரகத்திற்கான பயணத்திற்கும் தளத்தில் ஆய்வுக்குமான தேவையான தொழில்நுட்பங்களை சோதிக்க அனுமதிக்கும். இந்த ஆரம்ப தரையிறக்கங்கள் வெற்றிகரமாக இருந்தால் ஸ்பேஸ் எக்ஸ் ஏவிய முதல் குழு பயணங்கள் சில ஆண்டுகளுக்குள் தொடரும். ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் உடைக்கப்படாது, சுமூகமான இடமாற்றம் செய்யப்படும் ஜெகல் நிறுவனம். ஜாலான் மஸ்ஜித் இந்தியா ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் உடைக்கப்படாது, மாறாக சுமூகமான முறையில் ஆலயத்தை இடமாற்ற 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக அந்த தனியார் நிலத்துக்கு சொந்தக்காரர்களான ஜெகல் ட்ரேடிங் சென்ட்ரியான் பிரகத் ஜவுளி நிறுவனம் கூறியுள்ளது. டிபிகேஎல்லிடம் இருந்து அந்நிலத்தை கையகப்படுத்தியது முதல் சுமூகமான தீர்வை எட்டுவதற்காக ஆலய நிர்வாகத்துடன் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருப்பதாக ஜாக்கல் நிறுவனத்தின் சட்டம் மற்றும் தொடர்பு பிரிவு அதிகாரி ஐமன் தசுகி கூறினார். பேச்சுவார்த்தை இன்னமும் தொடர்கிறது, ஆனால் கோவில் உடைக்கப்படாது என்பது மட்டும் உறுதி என்றார் அவர். இது ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயம் என்பதை நாங்களும் அறிவோம். இருதரப்பும் இணக்கமான ஒரு முடிவை எடுக்கப்படுவதையே நாங்கள் விரும்புகிறோம் என ஐமன் சொன்னார். இவ்வேளையில் மார்ச் 27ஆம் தேதி அடிக்கல் நாட்டு விழாவுக்கு திட்டமிட்டிருப்பது குறித்து கருத்துரைத்த அவர், அதற்காக பள்ளிவாசலின் நிர்மாணிப்பு உடனடியாக தொடங்கும் என அர்த்தமில்லை என்றார். மாறாக புதிய கட்டுமானத்துக்கான எங்கள் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டின் அடையாளமே என இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் ஐமன் தெளிவுபடுத்தினார். கண்டுபிடிக்கவில்லை என்றால் கட்டணம் இல்லை. MH370 தேடல் தொடர்பில் ஓஷன் இன்ஃபினிட்டி நிறுவனத்துடன் மலேசியா இணக்கம். காணாமல் போன MH370 விமானத்தை தேடும் பணியை மீண்டும் தொடங்கும் முயற்சியில் பிரிட்டனை சேர்ந்த ஓஷன் இன்ஃபினிட்டி நிறுவனத்துடனான சேவை ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மலேசிய அரசாங்கம் சார்பில் போக்குவரத்து அமைச்சு அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் என அமைச்சர் அந்தோனி லோக் அறிக்கை ஒன்றில் கூறினார். கண்டுபிடிக்கவில்லை என்றால் கட்டணம் இல்லை என்ற ஏற்பாட்டின் கீழ் இந்திய பெருங்கடலின் தெற்கே சுமார் 15,000 சதுர கிலோமீட்டரை தேடுதலுக்கான புதிய பகுதி உள்ளடக்கியிருக்கும். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் MH370 விமானத்தின் சிதைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் மலேசிய அரசாங்கம் ஓஷன் இன்ஃபினிட்டி நிறுவனத்திற்கு 310 மில்லியன் ரிங்கிட் கட்டணத்தை செலுத்தும். தேடலை தொடரவும் MH370 பயணிகளின் குடும்பங்களுக்கு ஒரு இறுதி முடிவை வழங்கவும் அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என அந்தோனி லோக் கூறினார். 2014 மார்ச் 8ஆம் தேதி 239 பேருடன் கோலாலம்பூரில் இருந்து பீஜிங்கிற்கு செல்லும் வழியில் MH370 மர்மமான முறையில் காணாமல் போனது. 10 ஆண்டுகளாக பல தேடல் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் விமானத்தின் பாகங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதே நோ ஃபைண்ட் நோ ஃபீ இணக்கத்தின் அடிப்படையில் 2018ஆம் ஆண்டு ஓஷன் இன்ஃபினிட்டி மேற்கொண்ட தேடல் பணிகள் கடைசியில் விமானத்தை கண்டுபிடிக்காமலேயே முடிந்தது நினைவிருக்கலாம்.